வணக்கம். இப்போ நம்ம எங்கட வந்து போகிறோம், திருத்தணி முருகன் கோவிலுக்கு போகிறோம். போயிட்டு அங்கே சாமி பார்க்க முடியாது என்னதில் இங்கே மணி 11 பார்த்துட்டு தான் வரணும். லைனில் க்யூவில் நிற்கணும். பாப்பா எங்கள் பாப்பா பார்த்தீங்களா, அம்மன் மாதிரியே சூப்பராக ட்ரெஸ் போட்டு அழகாக இருக்காங்க. அவங்களுக்கு என்னன்னாக்கா லேட்டாக கிளம்புறீங்களே அப்படின்னு அவங்க பார்க்குறாங்க. ஓகே பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து மாம்பழம் ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம லோக்கல் ட்ரெயின் ஏறி மாம்பழத்துலேருந்து சென்டருக்கு போகிறோம். வாங்க போகலாம். வணக்கம். இப்போ நம்ம வந்து திருத்தணி முருகன் கோவிலுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகணும். மாம்பழம் ஏறணும். மாம்பழத்தில் ஏறி லோக்கல் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா பார்க் ஸ்டேஷனில் இறங்கணும். பார்க் ஸ்டேஷனில் இறங்கணுன்னா பக்கத்தில் சென்ட்ரல் இல்லைங்க, கொஞ்சம் தூரம் நடந்து வரணும். நடந்து வந்து நாங்கள் இப்போ சென்ட்ரலில் இருக்கோம். சென்ட்ரல் வந்து பார்த்திங்கன்னா திருப்பதி ட்ரெயின் வரும். அதில் ஏறி நாங்கள் திருத்தணி போய் இறங்கிக்குவோம். திருத்தணிலேருந்து ஒரு 3 ஸ்டாப் தாங்க திருப்பதி. நாங்கள் போயிட்டு அங்கே போய் காட்டுறோம் பாருங்கள். இதுதான் சென்ட்ரல் பார்த்தீங்கன்னா தெரியுங்களா. சென்ட்ரலில் லோக்கல் ட்ரெயின் ஏற இடத்துல வரணும். மெயின் ட்ரெயினில் ஏறுறது வரக்கூடாது. சூப்பர் பஸ்ஸில் இது லோக்கல் ட்ரெயின் பார்த்துக்கலாம். நல்லா இருக்கும். வணக்கம் ஃப்ரெண்ட். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருத்தணிக்கு எப்படிலாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சென்னை சென்ட்ரலுக்கு வந்துக்கோங்க. அங்கேருந்து சப் அர்பன் ட்ரெயின்ஸ்க்கு வந்துக்கோங்க. அதான் லோக்கல் ட்ரெயின் இருக்கிற இடத்துக்கு. அந்த லோக்கல் ட்ரெயினுக்கு வந்துட்டு திருத்தணிக்கு போகிறதுக்கு டிக்கெட் எடுத்துக்கோங்க. அப்புறம் நீங்கள் திருத்தணிக்கு போகிறதுக்கு திருத்தணி லோக்கல் ட்ரெயினில் ஏறணும்னா திருத்தணிலே வந்து பார்த்தீங்கன்னா இறக்கி விட்டுருவாங்க. சப்போஸ் நீங்கள் இங்கே அதை முடியலன்னா திருப்பதிக்கு போகிறதுக்கு லோக்கல் ட்ரெயின் இருக்குது. அதில் கூட நீங்கள் ஏறி திருத்தணியில் இறங்கிக்கலாம். ஸோ திருத்தணியில் ஸ்டேஷன் இறங்கி வெளியில் வந்தோடனே ஒரு 1/2 மணி நேரம் நடந்து வந்தீங்கன்னா முருகனோட அடிவாரத்துக்கு வந்துடலாம். அங்கேருந்து நீங்கள் நடந்து வரணும். இல்லை நான் பஸ்லேயே வரணும்னு வச்சிங்கன்னா பஸ்ஸில் வந்து ஒரு 5 மினிட்ஸ் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி வர மாதிரி இருக்கும். இங்கே கீழே இருந்து மேலே வரைக்கும் பார்த்தீங்கன்னா 365 ஸ்டெப்ஸ் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 1/2 hourல நடந்து மேலே வந்துடலாம். இந்த கோவில் பேர் பார்த்தீங்கன்னா திருத்தணி. அதான் இந்த கோயிலோட இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா தணிகை முருகன் கோயில்னு கூட சொல்றாங்க. இந்த கோயில்ல உள்ள முருகனோட பேர் பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய சுவாமி அப்படின்னு சொல்றாங்க. இவர் பார்த்தீங்கன்னா இங்க வர்றதுக்கு முன்னாடி ஒரு அசுரனை வதம் செஞ்சுட்டு வராரு. அந்த அசுரனோட பேரு பார்த்தீங்கன்னா சூரபத்மனை. அவரை வதம் செஞ்சுட்டு சாமி முருகர் பார்த்தீங்கன்னா அங்க அவரை கொன்னுட்டு இங்க பார்த்தீங்கன்னா இவருக்கு பார்த்தீங்கன்னா கோவத்தை தணிக்கிறதுக்கு இங்க வராரு. கோவம் தணிச்சிட்டு வள்ளி தேவானையோட இவர் கல்யாணம் பண்ணிக்கிறேன். கல்யாணம் பண்ண உடனே 2 முனிவர் வராங்க. ஒருத்தவர் பாத்தீங்கன்னா அருணகிரிநாதர், அப்புறம் இன்னொருத்தர்னு பாத்தீங்கன்னா முத்துசாமி தீட்சிதர். இவங்க 2 பேருமே வர்றாங்க. இவங்க 2 பேரும் வந்து முருகரை பாத்தீங்கன்னா புகழ்ந்து பாடுறாங்க. அதான் பெருமைப்படுத்தி பாடுறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் வந்து பாடுறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த கோவில்ல அன்னதானம் நல்லா போடுவாங்க. இதோட டைமிங் பாத்தீங்கன்னா காலையில ஒரு 6:30 போல ஓபன் பண்றாங்க. நைட்டு 8:30 போல பாத்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு திஷ்டி இந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போ கல்லை வச்சு ஒரு பாக்கெட்ல சுத்தி ஒரு இடத்துல போட்டுருவாங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா 20 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க. இங்க வாட்டர் மெலன் எல்லாமே விற்பாங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா இந்த எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடுல உள்ள சென்னையில திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல தான் பாத்தீங்கன்னா இது இருக்குது. இது பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்டால இது பாத்தீங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்குது. நீங்க பாத்தீங்கன்னா இந்த திருத்தணிக்கு வர்றதுக்கு ஒண்ணு நீங்க லோக்கல்ல ஏறினா கூட வந்துடலாம். லோக்கல்ல வந்தா ஒரு 2-2.5 மணி நேரம் பாத்தீங்கன்னா எடுப்பாங்க. இல்ல நீங்க எக்ஸ்பிரஸ்ல வந்தா கூட 1 மணி நேரத்துல பாத்தீங்கன்னா இறக்கி விட்டுருவாங்க. ஸோ நீங்க எக்ஸ்பிரஸ்ல வந்தாலும் ஆனா சில எக்ஸ்பிரஸ் தான் பாத்தீங்கன்னா இங்க வந்து நிற்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே பாய். உருவப்படம் ஆண் ஒன்று பொண்ணு ஒன்று. பொண்ணுன்னா வாங்கினா ஒவ்வொரு இதுவுமே 20 ரூபா. அந்த செஞ்ச முட்டை சாதம் இப்போ வரைக்கும் எனக்கு வயிறு வலிக்குது. ஒரு பேக் அவருக்கு முத்தன வயசுல தான் இப்போ பக்தி வித்து வந்திருக்கு. கோயிலுக்கு நான் வந்து பழக்கம் இல்லை. ஒரு கஷ்டம் இல்லைன்னா ஏதாவது தொலைஞ்சு போனால் தான் நான் கடவுள் பக்தி
மற்ற எனக்கு என்ன சாமி நான் தான் நல்லா தானே இருக்கிறேன்னு நான் தாண்டா சாமி. இவர் தான் வச்சுட்டு சாமி பேசுங்கய்யா. என்ன பேசுறது பேசுகிறப்ப வீட்டில் எடுக்கலாம்னா அது ஒன்றும் தப்பு. வீடியோ எடுக்கிறேன் நீட்டாக சூட்டை பாரு. ஆமா கரெக்டாக இருக்கா? இந்த பக்கம் என்னன்னு தெரியும் ஃபோன் அடிச்சு திருவள்ளுவர் மாவட்டம். உனக்கு இவ்வளோ படி தாண்டி உனக்கு அந்த நாள் இருக்குல்ல. அன்னதானம் போல் போகிறோம். அப்புறம் காலை சாப்பாடு என்னன்னு சொல்கிறேன். சாதம், சாம்பார், கூட்டு, ரசம், மோர், வடை, பாயாசம். இரவு என்ன போகிறாங்கன்னு தெரியல. எல்லாம் போடுறாங்க. உங்களுக்கு படிக்க முடியல அங்கே பார்த்துட்டு, ஆனால் போடுறாங்கன்றாங்க. எனக்கு இந்தியாவில் போகிறது காசு கேட்டாங்க யாருமே தெரியல. அப்புறம் எதுக்கு நம்ம பேசுகிறோம்? நம்ம யாரோட விட்டுறாங்களா? அப்போ நம்மளும் யாரும் விட்டுறோம். அப்புறத்துக்கு பேசுகிறாங்க. அதெல்லாம் பேசல. இல்லை அப்புறத்துக்கு பேசுகிறாங்க. முடிவு பண்ணிட்டாங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு அம்மனி உட்காந்துருக்காங்க. வாங்க அவங்க மகளை தான் காட்டுங்க. இந்த அம்மனி பார்த்தீங்கன்னா வீடியோ பேச மாட்டாங்க, ஆனால் வீட்டு ராஜ்யமே அவங்க தான்.